சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்கீங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஒரு பிரச்சனையும் ஆகாது. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன முடிவு? காயத்ரி, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லாம கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நீ அழுதுகிட்டே போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. உன் நினைப்பாவே இருந்துச்சு. நீ மனசு வருத்தப்பட்டிருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய வலிய, அந்த வேதனைய நீ சுமந்துகிட்டு இருக்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த வலிக்கு நான் மருந்தாவும் ஆறுதலாவும் என்னைக்குமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. உனக்குன்னு யாரும் இல்லைன்ற எண்ணம் இனிமே வர வேண்டாம். உனக்கு எல்லா உறவுகளாவும் என்னைக்கும் இந்த குடும்பம் துணையாவே இருக்கும். இப்படி மௌனமா என்ன யாரோ ஒருத்தனா நினைச்சு உன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லாம மறைக்காத. உன்னுடைய நல்ல குணம், நீ மத்தவங்களுக்கு செய்யற உதவி, மத்தவங்க மேல நீ காட்டுற அக்கறை, பாசம், ஒவ்வொரு விஷயத்திலையும் நடந்துக்கிற விதம், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ வருத்தப்படக்கூடாது. எதை நினைச்சு கண்கலங்கவும் கூடாது. நீ எல்லாம் எப்பவும் சந்தோஷமா ஜாலியா எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துகிட்டு வாழணும். நீ அழறத என்னால தாங்கிக்க முடியல காயத்ரி. என்ன உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?